ஸ்ரீ நாராயணியத்தில் 2வது தசகத்தில் 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். கேயூராங்கத கங்கனோத்தம மகா ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்தித்தவார்த்திச்சிதம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நாராயண பட்டத்திரி பகவானோட திருமேனித்தான் வர்ணிச்சுருக்கார். போன ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் அவர் கழுத்து வரைக்கும் வர்ணித்தார் இல்லையா. இப்போ தோள்லேருந்து திருவடி வரைக்கும் அணிந்திருக்கும் ஆபரணங்களை நன்னா வர்ணிக்கிறார். திருத்தோளில் தோல் வளையும் மேல் கை வளையும், அப்புறம் உத்தமமான கங்கணம் அதையும், அதுக்கப்புறம் மிக உயர்ந்த ரத்னங்கள் பதிக்கப்பட்ட மோதிரங்கள், இவற்றால் அலங்கரிக்கப்பட்ட 4 தின்தோள்களிலும் அழகு ஒளிமிக்க ஆபரணங்களை அணிந்திருக்கிறார். அந்த 4 திருக்கைகளிலும் என்ன ஏந்தின்றிருக்கார் அப்படின்னா, கௌமோதகிங்கிற கதை, பாஞ்சஜன்யங்கிற சங்கு, சுதர்சன சக்கரம், தாமரத்தண்டை ஏந்தியிருக்கிறார். மேலும் இடுப்பில் தங்கத்தால் செய்யப்பட்ட உட்யானத்தை அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடுப்பில் ஒளி வீசும் பீதாம்பரம், அதை மஞ்சப்பட்டாடை இருக்கு இல்லையா, அதை அணிந்திருக்கிறார். மேலும் தூய்மையான தாமரை போன்று ஒளி வீசக்கூடிய மென்மையான திருவடியில் எப்போதும் அவருக்கு தோஷம் ஒட்டவே ஒட்டாது. அவர் திருவடி நம் தலைமையில பட்டால் நமக்குள்ள தோஷமெல்லாம் நீங்கிடும். ஆனால் பகவானுக்கு நம்ம தோஷம் ஒட்டுமா? அவருக்கு தோஷமே ஒட்டாது. இப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனி எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குகிறது. அப்படி கஷ்டங்களை போக்கும் உன் திருமேனியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார்.